சொல்லு, அவனை ஏதாவது சொன்னியா? நான் என்ன அவனை சொல்ல போறேன்? என்ன நினைச்சத கேக்குறீங்க? நான் அவனை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா? லூசு மாதிரி வளராத. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல இப்படி கேட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவா இங்க பிரச்சனை? ஆதி எங்க போனான்னு தெரியல, அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுறது? அவ ஜெய் வீட்டுல இருக்கான்ப்பா, இனிமே வர மாட்டான். அவங்க ஏன் அங்க போனாங்க? அவ கூட்டிட்டு போயிட்டா. இனி அவங்க ஜெய் வீட்டுல தான் இருப்பாங்களாம். நீங்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டு பார்த்தாச்சு. அவன் அம்மா வந்ததா அவனும் வருவானா? அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு இங்க ஒரு மாதிரியா இருக்கான். போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வந்த மாதிரியே திரும்பி போயிட்டான். அவன் மூளைய அவ கசக்கி வச்சிருக்காடா. விளங்காதவ என் பேர திரும்பி வர மாட்டான் போல இருக்கே. அத்தை, ஆமா அர்ஜுன், நாங்க ரொம்ப கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நாங்க எவ்வளவு சொல்லி அவன் கேட்காம போயிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அர்ஜுன். அவன் வீட்டுக்கு வருவான். எப்படி? நான் அவனை கூட்டிட்டு வரேன். நானும் வரட்டுமா உங்க கூட? வேணாம், நான் பாத்துக்கிறேன். அம்மா, அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்காடா? எதுக்குடா ஆதி எங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவனை திட்டிக்கிட்டு இருக்க? நான் அதான் இங்க வந்தேன். இதெல்லாம் ஓன் டிராமா தானே? சும்மா கத்தாத அர்ஜுன், நான் ஒன்னும் டிராமாலாம் போடல. இன்னும் எத்தனை நாள் தான் அங்கேயே இருக்க முடியும்? அதான் நான் என் சொந்த தம்பி கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எங்க வேணாலும் இருந்துட்டு போ. ஆதி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ அர்ஜுன், அவனாதான் வந்தான். நான் ஒன்னும் அவனை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரல. இத பாரு, உன் விளையாட்டெல்லாம் உன்கிட்டே வச்சுக்கோ. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அர்ஜுன், ஏய், நீ வாய மூடுறா. எல்லாமே ஒன்னால தான். டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? ஆதிக்கு இப்ப ஃபேமிலி அட்மாஸ்பியர் தேவையா. அவன் குணமாகிற வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவன் ஃபியூச்சரை நாசமாக்க தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஐயோ அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால பிரியாவுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான். கேட்டியாடா? உங்க அக்கா பேசுனதை கேட்டல்ல? இவ இப்படித்தான் மத்தவங்க மேல பழியத்துக்கு போட்டுட்டு இவ தப்பிக்க பாப்பா. பிரியாவும் வந்தனா ஒரே வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய டார்ச்சர்னு எனக்கு தானே தெரியும். எதுக்கு ஒத்துக்கிட்டேன்? ஆதிக்காக தான். இப்ப வந்து பிரியா மேல பழிய தூக்கி போடுறா. பிரியாக்கு ஆதி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஓ வாயால் அவளை தப்பா பேசாத. நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, அவங்களால நிறைய பிரச்சனை இருக்கு. பிரியா ஆண்டி எப்பயுமே எங்களுக்கு பிரச்சனை தான். அதே என்ன சொல்ற? நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா? அப்படின்னா அவங்க என்ன கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்களே. அவங்க எப்போ உன்னை கஷ்டப்படுத்தினாங்க? நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே நீ என்ன சொல்ற? என்னை விட அவங்க தான் உன்னை நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்காங்க.